காஞ்சிபுரத்தில் முக்கிய வணிக வீதிகளில் புத்தாடை பட்டாசுகளை வாங்க மக்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், காஞ்சிபுரத்தில் எந்தெந்த சாலைகள்ல எல்லாம் கூட்டம் வழக்கமாக அதிகமாக இருக்கும்? அந்த இடங்கள்ல மட்டும்தான் கூட்டம் இருக்கா, இல்ல மற்ற இடங்கள்லயும் சிறு வியாபாரிகள் கிட்டையும் வியாபாரம் நல்லா நடக்குது? நிச்சயமா தீபாவளி என்றாவே பொதுமக்கள் மிகவும் இன்பமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருப்பதால் இந்த பண்டிகையில் புத்தாடை வாங்குவதற்காக காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இருக்கும் காந்தி சாலை மற்றும் தேரடி பகுதிகளில் மாலை நேரத்தில் 3 மணியிலிருந்து பொதுமக்கள் நீண்ட கூட்டமாக கொண்டு வந்து நம்ம புத்தாடை எடுப்பதற்காக வருகை தந்துள்ளனர். மேலும் நாளை மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து விடுமுறை காரணமாக மேலும் கூட்டங்கள் அதிக அளவில் வரும் என வியாபாரிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான புத்தாடைகளும் பூஜை பொருட்கள் தேவையான பொருட்களை வாங்க ராஜாஜி மார்க்கெட் மற்றும் நேரு மார்க்கெட்டில் உள்ள பொதுமக்கள் வந்து குவிந்துள்ளனர். மேலும் பட்டாசு வாங்குவதற்காக காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போடப்பட்டுள்ள தற்காலிக பட்டாசு கடைகளிலும் பொதுமக்கள் கூட்டமாக வந்து அவங்க பட்டாசு தேவையான குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு தேவையான அனைத்து பட்டாசு பொருட்களும் வாங்கப்படுகிறது. கூடுதலாக எப்போதும் இல்லாமல் இந்த பண்டிகைக்கு பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து சரி செய்யப்படிலும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காகவும் அதிக அளவில் போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகை இன்னும் 2 தினங்கள் இருப்பதற்காக தொடர் விடுமுறைக்கு நாளை மற்றும் நாளை மறுதினம் அதிக அளவில் பொருட்களை வாங்க கூட்டம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர். தீபாவளி பண்டிகைக்கான எல்லா கோணங்களையும் பார்த்தோம். இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம்.